நிச்சயமாக சர்மிளா. செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் திடீரென 2வது மாடியில் தரைத்தளத்தில் உள்ள டைல்ஸ்கள் வெடித்து சிதறிய சம்பவம் நோயாளிகள் மற்றும் அவர்களது உறவினர்களிடையே பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் நாள்தோறும் பல ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் செங்கல்பட்டு மட்டுமின்றி திண்டிவனம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு செயல்பட்டு வரும் நிலையில் 2வது தளத்தில் நோயாளிகளை அழைத்து செல்லும் பிரதான நடைமேடை மற்றும் நோயாளிகளின் உறவினர்கள் அமரும் இடங்கள் அமைந்துள்ளது. அந்த பகுதியில் வழக்கம் போல நோயாளிகளின் உறவினர்கள் அமர்ந்திருந்த நிலையில் தரைத்தளத்தில் அமைக்கப்பட்டிருந்த டைல்ஸ்கள் திடீரென பலத்த சத்தத்துடன் பெயர்ந்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு அங்கிருந்து பதறி ஓடியுள்ளனர். தற்பொழுது கோடை காலம் என்பதால் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகின்றன. வெப்பம் தாங்காமல் டைல்ஸ்கள் விரிசல் அடைந்து வெடித்ததா அல்லது கட்டட பணியின் போது தரமற்ற டைல்ஸ்களை பயன்படுத்தி அரைகுறையாக பணிகளை செய்து முடித்து சென்றார்களா என்ற சந்தேகமும் தற்போது பொதுமக்களிடையே, நோயாளிகளின் உறவினர்களிடையும் தற்போது வலுத்து வருகிறது. சம்பவம் தொடர்பாக தகவல் இருந்து வந்த மருத்துவமனை நிர்வாகத்தினர் உடனடியாக சம்பவத்திற்கு விரைந்து ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படாமல் தவிர்க்கும் விதமாக தற்பொழுது டைல்ஸ் வெடித்து பெயர்ந்த பகுதி முழுவதுமாக தடை செய்யப்பட்டுள்ள பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதியில் தடுப்புகளை அமைத்து நிர்வாகம் தற்பொழுது நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் யாரும் அந்த வழியாக பயன்படுத்த வேண்டாம் என்று மாற்றுப்பாதையை பயன்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் சிறிது நேரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஷர்மிளா.